வெல்கம் டு விஜய் சித்து vlogs. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். இது ட்ரிப்பா இருக்க போதா இல்ல ஒரு வீடியோவா இருக்க போதா, 2 வீடியோ இருக்க போதா? இப்போ இது யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க நான் கேக்குறேன். இது இனியாளுக்கு வாங்கினது. அது காருக்குள்ள இருந்தது. இப்படி முறுக்குக்கெல்லாம் அடிச்சு யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ இந்த உலகத்துல எல்லாமே யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அப்படிலாம் கிடையாது. அப்படி எல்லாருக்கும் சரிசமமா பிரிக்கணும். தளபதி என்ன சொல்லியிருக்காரு? நெஞ்சில் குடியிருக்கும். ஐயோ அது இல்லடா, பசி போனதுக்கு அப்புறம் திங்கிற ஒவ்வொரு இட்லியும் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காரு. அதனால பகிர்ந்து உண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இப்ப தின்னு முடிச்சுட்டு வாங்க. நீங்க சாப்பிடுங்க. வேணாடா, சாப்பிட மாட்டேன். இப்ப வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போறோம். ஆமா, இது என்ன சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கும்போணத்துக்கு வந்து நம்ம டயங்கரம் ஷூட்டுக்காக போயிருந்தோம். ஆமா டயங்கரம். ஆமா, அது உண்மையிலேயே சந்தோஷம் எங்க வருதுன்னா, நம்ம டயங்கரமுக்காக சென்னையில நிறைய இடங்களை ஷூட் பண்ணோம், வெளியூர்கள்ல நிறைய இடத்துல ஷூட் பண்ணோம். ஆனா நம்ம சொந்த ஊருக்கு போய் ஷூட் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஆனா சொந்த ஊர்ல போய் ஷூட் பண்ணும்போது அதுல ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஊருக்காரன் படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு இந்த ஹரிசார் படம் எல்லாம் அந்த ஃபீல் வந்தது. உண்மையிலே இந்த இடத்துல வந்து நாங்க வந்து நன்றி சொல்லிக்கிறோம் கும்பகோணம் மக்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா நம்ம ஷூட் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்துடுறாங்க ஷூட்டுக்கு. ஆனா அவங்க எந்த விதத்திலயுமே ஷூட் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவங்க ஷூட் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துப்பாங்க. ஷூட் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசிப்போம் அப்படின்னு எங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணீங்க. அதனால கும்பகோணம் மக்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்ப நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசினாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும், அவங்களுமே அவங்க வீடியோ நாங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்போம், ரொம்ப பிடிக்கும்னாரு. அப்ப அவர் வந்து ஒரு ரிக்வஸ்டா கேட்டாரு, நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வர முடியுமா, நீங்க எல்லாம் வருவீங்களா? எங்க நாங்க வராம அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அப்படின்னு நம்ம முன்னாடி வாக்கு கொடுத்துருந்தோம். கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளும் திருப்பி வாங்கினதா சரித்திரமே இல்ல. என்ன டவுட்னா, சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு எப்படி ஒத்துக்கிட்டோம்? சப்ஸ்கிரைபர் தான் சொல்ல, சப்ஸ்கிரைபர் அத நான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் மக்கள் வீட்டுக்கு எப்படி எடுத்தீங்கன்னு கேக்குறேன். இப்ப நம்மளுக்கு ஐடியா அவங்க வந்து கேட்டாங்கப்பா, எங்க வீட்டுக்கு எல்லாம் வருவீங்களா, எங்க வீட்டுல எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும், எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் அவ்வளவு வெளியில எல்லாம் வந்து இது பண்ற இது கிடையாது, நீங்க வரீங்களா கேட்டாரு. என் தங்கச்சி மாப்பிள்ள ஃபுல் சப்ஸ்கிரைபர் தான். அதனாலதான் வரல. இல்ல அவர் பாக்குறாரு. எங்க புஷ்பா சித்தி அவங்களும் புஷ்பானா எங்க சித்தப்பாவோட புஷ்பா. அதனால சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போறோம். ஆமா, அவங்க வீட்டுல போய் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே பேச போறோம். இன்னும் சொல்ல போனா அந்த தெருவே நம்ம சப்ஸ்கிரைபர் தானா. அப்படி அதனால ஃபுல் மஜா பண்ண விசாரிச்சு வச்சேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வலங்கிமான்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஆமா வலங்கிமான். அதனால வலங்கிமான் போறோம். வலங்கிமான்ல போய் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போறோம். சர்ப்ரைஸா சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சூப்பர் கவிதை. இதுவே கவிதை மாதிரி. எங்க நீங்க சொல்லுங்க அத. சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸா போறோம். சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் போறோம். சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சப்ஸ்கிரைப். வேகமா சொல்லணும். சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைபர் போறோம். நீங்க சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கப்பா. ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸா போறோம். சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸா வருதுல. சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சர்ப்ரைஸா போறோம். வெரி குட். நீங்க அந்த சைடு வந்துருங்க. வெரி குட். நான் சொல்றேன். சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு சக்சஸ் வரல. ரிஜெக்டட். வேண்டாம். மாடுலேஷன் வேண்டாம். சொல்லுப்பா. முத்துமணி ரத்தினங்களும் பவளமும். சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைப் வீட்டுக்கு சர்ப்ரைஸ் போறோம். சர்ப்ரைஸ் சப்ஸ்கிரைபியா குடிச்சிட்டு கல்லெல்லாம் பழைய வீடியோல பார்த்தோம். அவர் எவரையே குடிச்ச உரையெல்லாம் கூட்டு போறீங்கன்றாங்க. ஜென்ரலாவே அவனுக்கு அந்த வியாதி இருக்கு. பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுவான். என்னைக்காவது ஒரு நாள் போதையாகி கள்ள தூக்கி அடிப்பேன் பக்கத்து வீட்டுல. அவன் என்ன தப்பு பண்ணா தெரியுமா? எனக்கு என்னன்னு பார்த்தா, நான் ஏதோ ஒரு வீட்டுல குடிச்சிட்டு கள்ள தூக்கி அடிச்சனா, அந்த வீட்டால வந்து கேட்டாங்களா, நான் பாலிடிக்ஸ் கெத்த ஆட்டிடுவா பேசுறேன். பாலிடிக்ஸ் ஒரு பொலிட்டீஷியன். சொல்லு. சர்ப்ரைஸ் பண்ண சர்ப்ரைஸ் அப்புறம் சப்ஸ்கிரைப் தான வருது. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போறோம்ன்றா. இது கொஞ்சம் சின்னதா ஆக்கலாம். கஷ்டம். சின்னதா சொல்லு. ஓகே சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கலாமா? போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வீட்ல இத பாத்துட்டு ரெடி 3 2 1 ஸ்டார்ட். சர்ப்ரைஸ் பண்ண சப்ஸ்கிரைப் வீட்டுக்கு சர்ப்ரைஸ் ஆகும்.
நண்பர்களே, இது வந்து எங்களோட எப்போதுமே டீ ஸ்பாட் ஆயிடுச்சு. எப்படி மோனிஷா வந்து எங்களுக்கு ஈட்டிங் ஸ்பாட் மாதிரி, நடுவுல இப்ப வந்து எங்களுக்கு ஒரு டீ ஸ்பாட். இது வந்து எப்படி இருக்கும்னா, டீ கடை அங்க இருக்கும், ஆனா நீங்க டீ கடைக்கு போக கூடாது. அதுக்கு பக்கத்துல இங்க பாருங்க, இங்க உட்கார்ந்து நீங்க வந்து ஊர் புறணியே பேசலாம். எப்படிப்பட்ட ஒரு இடம் இங்க. இப்படியா? ஆமா, அவன் பாருங்க, நான் ஊருக்கு நீங்க உட்காந்துக்கலாம். பக்கத்துல டீ கடை இருக்கும், அங்க இருந்து ஒரு டீயை வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மஜாவான இப்ப experience. சப்போஸ் இப்படி உட்காந்துருக்கீங்க, ஒரு அழகான பொண்ணு அப்படியே போகுது. ஏய், என்ன சார் பொண்ணு சார்? அப்படி திரும்பிடுவானா? மண்ணை பார்த்தா மண்ணை பாப்போம்டா. அப்ப மண்ணை பார்த்தா அவ்வளவுதான், இலைய பாப்போம். என்னண்ணே நீங்க பாக்குறது, நீங்க இப்ப எதை பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சரி. இப்போ ஒரு 35 வயசுல பாத்தீங்களா, நம்ம டீம்ல ஆன்டி லவர்ஸ் இருக்காங்கன்றது புரிய வைக்கிறது தான். 35 வயசுக்கு அவன் வராங்கறான். அவன் வரானே. ரெடி ரமணா. நைஸா 48ல இருந்து 35 பாத்தீங்களா? வயசை கம்மி பண்ணிக்கலாம். இப்ப டக்குன்னு இவன் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பைத்தியக்காரன். அடிடா. அடிக்கடா அவன பைத்தியக்காரன். யார் நீங்க? தம்பி. தம்பி இல்ல, அண்ணன் சித்தண்ணன். நீ யாரு? நான் ஒரு தம்பி. தம்பி விளையாடாதீங்க. தம்பி நான். தம்பி அவரு, நான் அண்ணன். ஏய், எந்த ஏரியா? எனக்கு அது மாதிரி சார், எனக்கு அது மாதிரி ஒரு தம்பி. எந்த ஏரியா நீங்க? ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எங்களுக்கு பயம் இல்லடா. தாண்டியா தசரா கூட்டமும் கூடு. டிங்கு சிக்கன், டிங்கு சிக்கன். அவர் பெரிய அண்ணன். அவரு ரவுடினா கால் பண்ணாமலே பேசலாமா? என்னங்க ரவுடி? தங்கச்சி பாப்பா போட்டு வச்சாங்க. ரவுடிலாம் வருதா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பார்த்தாலே தெரியுது பைத்தியம். பாத்துக்க, ஊர் யாருன்னே தெரியல. நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன். ஊர் பசங்க என்ன சும்மா ஏன் சுத்திட்டு இருக்கீங்க? ஏய், என் ஏரியாடா. நான் சுத்துவேன், நடப்பேன், படுப்பேன், என்ன ஒண்ணு பண்ணுவேன். சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. சீரியஸா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய், எந்த ஏரியா? எந்த ஊர் நீங்க? எந்த ஊர் நீங்க? ஏய், இவன் டைவர்ட் பண்றது செம்ம ரவுடி. ரவுடிக்கு இப்படி கொடுத்தா எந்த ஊருன்னு கேட்டேன். எந்த ஊரு? கும்பகோணம். இது கும்பம். இது கும்பா. ஏரியா பத்தி உனக்கு தெரியாது. சரி, சொல்றது கேளு. இங்க ஆல்ரெடி 2 மர்டர் நடந்திருக்கு. எந்த இடத்துல? இந்த இடம் தான் மர்டர் பண்ணதே நான் தான். நீங்க தானா? நீங்க நினைக்கிற மாதிரி நார்மல் ஆள்லாம் கிடையாது. பார்த்தாலே தெரியுது. அதுதான் சொல்றேன். பசங்க வந்துட்டு இருக்காங்க. பட்சாரியா இங்க வராரு. 4 பேர் போமுள்ள உட்கார்ந்து அர்த்தம் சிச்சிட்டு. எந்த ஏரியா நீங்க? நாங்க எங்களுக்குள்ள ஜாலியா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள பேச சத்தம் வரக்கூடாது. சத்தம் வராம எப்படி பேச? சைலண்டா பேசுவோம். சத்தம் வராம பேசிட்டோம் சார். ஓகேவா சார்? ஐயோ தம்பி, நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க ஃபன்னா பேசிட்டே நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல சார், இங்க வந்ததுல இருந்து பண்ணா ஒண்ணு ரவுடி யோசிக்கிறாரு. அடுத்து என்ன பாயிண்ட் அடிச்சு? ஏய் ரவுடி, நீங்க இருக்க, நான் பேசுறேன். ஓகே சார், ஓகே சார். ஆமா, அந்த குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு சீக்கிரமா வந்தீங்கன்னா நம்ம பேசலாம். அதுல குப்பை நினைச்சிட்டு இருக்கியா? தெரியலையே. அங்க தோண்ட 2 போனா வரும். தோண்டிட்டு வாங்க, நாங்க இங்க நிக்கிறோம். தோண்டிட்டு சுடுகாட்ல வச்சிரவரா? தோட்டத்தெல்லாம் பூல் பறக்குது. மம்பட்டியா. கையை வச்சா தாங்க மாட்டீங்க நீங்க. எந்த இடத்துல? என்ன குப்பைக்கு போறீங்க? வாங்க, ரவுடி தானே. மூஞ்சி சொல்றாரு. நம்ம சார், நாங்க வேணா போயிட்டு வரட்டும். நல்லா ரவுடி சுத்த, நல்லா உடம்பு ஃபுல்லா ஏத்திட்டு வரீங்களா? ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுறோம். உங்களுக்கு ரவுடிக்கு வேணா இன்னொருத்தனையும் சேர்த்து வர்றேன். கொஞ்சம் ஃபோர்ஸா வரீங்களா? நான் ரவுடியா? நீ ரவுடி ஆயிரு. நான் அசிஸ்டன்ட் ரவுடியா? அசிஸ்டன்ட் ரவுடியா இரு. அவனுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நாங்க போறோம். ஏய், ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவானுங்க. அப்புறம் இருக்குடி உங்களுக்கு. என்ன எங்க அண்ணனை கலாச்சிங்களா? யாருங்க? ஒரு நிமிஷம், ரவுடிக்குள்ளே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பேசிட்டு வாங்க. தம்பிதான். தம்பி, திருமலை நாயக்கர் மஹால் மாதிரி நான் போறேன். நீங்க பின்னாடி தூண் மாதிரி வாங்க. நான் மொச்சிட்டு நிக்கிறேன். நான் மோசமான ரவுடி. எங்க ஏரியா இல்லங்க, உட்கார விட்டுங்க. என்னங்க சேர் இப்படியால பண்ணுவாங்க? சேரை எடுத்துட்டு வந்து உட்காரதான்னு வந்தேன். ரவுடிங்க என்னன்னா இப்படி ஓடுறீங்க? உங்களை பார்த்தா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. பழசெல்லாம் அதை விடுங்க. அங்க பாருங்க, பட்டிஸ்டா வராரு. கைய பாத்தீங்கல்ல, ரெக்க விரியும். டிராகன் மாதிரி பரப்பாப்ல. தம்பி யாரா? ஏய், நான் உன் பையன் தான். உன் வயிற்றுக்கு 3 கொலை. தென்னம் கொலையா, வாழை கொலையா? கொலை அறுக்கிறது. கொலை அறுப்பீங்களா? தம்பி, இந்த ஊருக்குள்ள இனிமே நான் வெட்டுறதுக்கு ஆளே இல்லாதனாலதான் நான் ரவுடி சத்தை விட்டுட்டு இன்னைக்கு சும்மா நிக்கிறேன். புரியலங்க. இந்த ஊருக்குள்ள இது வரைக்கும் நான் வெட்டுறதுக்கு ஆளே இல்லாதனால தான் ரவுடி சத்தை விட்டுட்டு இப்ப நான் சும்மா சொல்றா? இந்த ஊருக்குள்ள ஆள் இல்ல. ஏன்னா வெட்டுறதுக்கு பேசிட்டு வாங்க. நான் சொல்லல. பேசிட்டு வாங்க. இந்த ஊருக்குள்ள நான் கொலை பண்ணி
சார் சிம்பிளா சொல்றேன் சார், சிம்பிளா வாங்க சார். வயித்துல இருக்கிறத கூட அறுத்து எடுத்துட்டேன் சார். அடுத்து என்ன பிட்காயின் Bitcoin இல்ல சார். எப்படி எந்த ரவுடியாவது அவன் செருப்பால அவனே அடிச்சுப்பானா? இவரு ரவுடிதான். இவர் உண்மையான ரவுடி யாருன்னு பாக்குறாங்க. கால் அடிக்கிறாரு, இங்க பாரு, காலு கை எல்லாமே அடிக்கிறாரு, செருப்ப நக்குறாரு. இவர் தான் ரவுடி. இவன் என்ன பண்ண போறான்? கொஞ்சம் நல்ல ரவுடியா தெரியுறாரு. செருப்பு எடுத்து தலையில அடிச்சா ரவுடிங்க. இது என்ன பண்ண போறாரு அவரு? இருக்குடா பயம், அந்த பயம் வாழங்கள்லாம் உட்கார சொல்லுங்க. இப்ப தெரிஞ்சுடா, உங்களுக்குள்ள அடிக்கிறா. அவன் என்கிட்ட வந்து பேசுங்கடா. அடி வாங்குறவன் தான்டா ரவுடி. வாங்குறவன் தான்டா ரவுடி. அடி அடி அடி, அடிக்கிறவன் ரவுடி கிடையாது. அடி அடி அடி. நான் ரவுடி, நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். அவன் தான் ரவுடி. நான் ரவுடி. சரிப்பா, ஓகேப்பா, வலிக்கும்பா. ஏன்பா சரிப்பா அடிச்சு? சரி ரவுடி தான்டா. சரிடா ஓகேடா. அவனுக்கு பிடிக்கடா. ஓகேடா, ரவுடி தான்டா. உலகத்திலே எந்த ரவுடியும் தன்னை செருப்பால் அடிச்சுக்கிட்டு தான் ரவுடி நிரூபிச்சிருக்க மாட்டாரு. உண்மையிலேயே உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. ரவுடி சார் சுகர் இல்ல சார். என்ன சார் பேண்ட் பார்த்து வரக்கூடாதா? ஏன் இப்படி பண்றீங்க சார்? நான் செருப்பு நக்கிட்டேனே. உண்மையிலே யாராவது ஒருத்தர் ரவுடியை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவாங்களா? நாங்க உங்க 2 ரவுடியும் பார்த்து பரிதாபப்படுற லெவலுக்கு போயிட்டோம். இல்லண்ணே, இது வந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ரவுடிங்க எல்லாம் அந்த டைம்ல அப்படி பீக்ல இருந்தாங்கல்ல. இப்ப ரவுடிங்க எல்லாம் அடங்கி போய் தான் ஆகணும். ஏன்னா இப்ப ரவுடிஸ் எல்லாம் இல்ல, இப்ப டோட்டலா நிப்பாட்டிட்டாங்கல்ல. இல்ல அப்படி சொல்றேன். இப்ப இந்த மக்கள் இனிமே நல்லா இருக்கணும், ரவுடிஸ் இருக்கவே கூடாதுல்ல. அதுக்கான ஒரு எடுத்து எக்ஸாம்பிளா தான் நாங்க பண்ணோம். அதுக்காக தான் இது, வேற எதுவும் நல்ல நோக்கத்தோட பண்ணோம். நான் பண்ணது உண்மை எதுக்கா தெரியுமா? தெரியாத ஒரு 4 பேர் வராங்கன்னா ரவுடி பார்த்து பயந்துட கூடாது. மக்கள் அவேர்னஸ் இருக்கணும். தைரியம் இப்ப எங்களுக்கு தைரியம் வந்துருச்சு சார். வந்துருச்சா? பொதுமக்களுக்கும் தைரியம். 4 பேர் உங்களை வந்து மிரட்ட வராங்களா, கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களே செருப்பா அடிச்சு. ரவுடி சொல்றது ஒரு பெரிய மரியாதையோ ஒரு கௌரவமான தொழிலோ கிடையாது. அடுத்தவங்க அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி அதுல இருந்து ஒரு காசு சம்பாதிக்கிறது கேவலம். அப்ப அதுக்கு இனிமே கெத்தாலாம் நினைக்க கூடாது. அசிங்கமா நினைக்கணும். எவ்வளவு தூரம் இருக்கு போறதுக்கு? இன்னும் 200 கிலோமீட்டர். இப்பதான் 100 கிலோமீட்டர் வந்து டயர்ட் ஆயிடுச்சு. இப்பவே டவுட் என்னன்னா, இவ்வளவு தூரம் போய் யாருப்பா எனக்கு தெரியல, அவருக்கு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி யாரும் தெரியலட்டானா அசிங்கமா ஆயிடாது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சின்ன ரவுடி விட்டுருங்க, நான் சொல்றேன். அவனை கட்ட பிடிக்கிறதுக்கு தான் கூட்டே வந்தேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இவ்வளவு டீம் பெட்ரோல் போட்டு கிளம்பி போறோமே, போய் நம்ம கதவு திறந்தோன்னே நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நாங்க தான் அங்க யூடியூபர்ஸ். இல்ல நான் கோபி சுதாகர் தான் பாப்பேன் அப்படின்னா நல்லது தானே. நான் தான் கோபி, இவன் தான் சுதாகர், அப்ப இவ டிராவிடா இவன் கங்கோடி தோனி அப்படின்னு சொல்லி எல்லாரும் இல்லண்ணே, இது காமெடி பரிதாபங்கள் ஃபேன்ஸ். நீங்க இந்த இதையும் பார்க்கலாம். நான் இல்ல அதான் சொல்ல வரேன். நம்ம யாரும் தெரியாம போயிட்டா என்ன பண்றது? நீங்க பாட்டுக்கு யாருன்னு தெரியாம போங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நம்மள கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சொந்தக்கார வீட்டுல அவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்க எங்களை. சொந்தக்காரவங்க அப்படி நினைக்கலாம், சொந்தமே இல்லாத காரவங்க அப்படி நினைக்கவே மாட்டாங்க. என்னதான் பேசிட்டு இருப்பீங்க? செம்ம ஹெட்லைனா இருக்கு. 40 ரூபாய் தம்பி சொந்தக்காரங்க ஒருத்தருக்காங்க வச்சுக்க, அவங்க கிட்ட நம்ம மாசத்துக்கு 2 மாசம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போனா நம்ம அசிங்கப்படுத்துவாங்க. யாருன்னு தெரியாதவங்க. ஆனா நீங்க போறது எங்க? ஒரு தெரியாத யாருன்னே தெரியாத சப்ஸ்கிரைப் வீட்டுக்கு போறோம். சரி, அவங்க நம்மள அசிங்கப்படுத்திட்டு என்ன வருது? ஏன்னா இது உங்களுக்கு நடந்தது. அதாவது அவங்க நம்மள வர முடியுமா, எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்மளாம் அவங்க வீட்டுல போய் வாண்டடா நாங்க வரோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போல. அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க ஆசையை நிறைவேற்ற போறோம், சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். யாரு இவங்க? எதுக்கு இவங்க 5 பேர் வீட்டை சேர்த்துட்டு இருக்கீங்க? இப்படி கேட்டா நீங்க என்ன இமோஜி வச்சுப்பீங்க? இல்ல உங்களுக்கு இந்த வழி தெரியல. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என் சொந்தக்காரங்க, நான் காலேஜ் முடிச்சுட்டு மீடியா டைம்ல வேலைகளை ட்ரை பண்றேன். அப்ப அமேசான்ல ஒர்க் பண்ணேன். நான் வந்து இதுல மிந்த்ரால வேலை செஞ்சேன். சரி ஓகே.
சரிண்ணே, அமேசான்ல ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை செஞ்சேன். இந்த 2 வேலை தான் யோசிக்கிறீங்க. இது இல்லாம இன்னொரு ஒரு வேலை செஞ்சேன். நான் வந்து அப்ப பார்ட் டைமா கேட்டரிங் சர்வீஸ் போயிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருக்கான். சமைப்பீங்களா? சமைப்பில்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒயிட் சட்டை பிளாக் பேண்ட் போட்டு பரிமாறாங்கல்ல மண்டபத்துல, இந்த மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணத்துல ஒரு 2 பேர் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. நான் பாட்டு நம்ம வேலை செய்ய போறோம் சொல்லிட்டு நான் பாட்டு இந்த பரிமாறுறது இதான் பண்ணேன். அப்ப அவங்க என்னன்னா ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏய் நீ என்னடா இந்த வேலை பண்ணிட்டு இருக்க? புரியல. பரிமாறுறது ஒன்றும் தப்பான வேலை இல்லையே. பரிமாறுறது அது ஒரு வேலை தானே. ஏன் பரிமாறுறது? அந்த பரிமாறவங்க இல்லன்னா எப்படி சாப்பாடு இவங்களே போய் நோட்டி வாங்கலாமா? என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏன்னா ராமதாஸ் பையன் ஈபில எல்லாம் வேலை செய்யறாரு, இப்படி எச்சல பொறுக்கிட்டு இருக்கான், ஏன் இவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா? சொல்றேன், ராமதாஸ் பையன் பிட் பாக்கெட் அடிக்கிறான், தப்பு. ராமதாஸ் பையன் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா தப்பு. ராமதாஸ் பையன் ஒரு வேலைக்கு தானே போறான், உழைச்சு தானே சம்பாதிக்கிறான். அதான் அவங்க என்ன வச்சான்னு தெரியல. இவன் என்கிட்ட மட்டும் பண்ண போறல, போன் பண்ணி எங்க அம்மா ஆண்டி இதை சொல்லி எங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி எங்க அம்மா அப்பாக்கு என்ன செய்யணும், ஏன்னா நீ போறது பிரச்சனை இல்ல, அவங்க என்னடா இப்படி பேசுறாங்க அப்படி என்ன பண்றது? இல்லமா நான் ஒண்ணுமே பண்ணலாமா, கேட்டரிங் போயிட்டு கேட்டரிங் வேலை தான் செஞ்சேன் பாட்டு சொல்லிட்டு இருந்து சொன்னேன். எங்க அம்மா பட் இதை வந்து நீங்க அசிங்கமாவே எடுத்துக்கூடாது. முதல் போய் நீ உங்க அம்மாட்ட சொல்லி எஜுகேட் பண்ணு. அம்மா உங்க பையன் எந்த தப்பான வேலையும் செய்யல, உழைச்சு சம்பாதிக்கிறேன், அந்த காசையும் கொண்டு போய் நான் ஊதாரித்தனமா சொல்ல போறேன், உனக்கு தான் வந்து கொடுக்குறேன். இதை வந்து அவங்க தப்பா சொன்னாங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்க தான் தப்பு, நம்ம தப்பு கிடையாது. நான் என்ன யார்கிட்ட போய் சொல்லி சம்பாதிக்கிறேன்னா, என் பொருளையா திருடுனா எதுவுமே பண்ணல, நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் இப்படின்னு போய் உங்க அம்மாட்ட சொல்லு. சொந்தக்காரங்க பேச்சு கேட்டுதான் உருப்படாம விளங்காம போறாங்க. சொல்லுங்க, மாற வேண்டியது நாம இல்லமா அவங்க. அதான் நான் சொல்றேன், உங்க சொந்தக்காரங்க வந்து இன்னும் இந்த சூரிய வம்சம் இன்னும் வானதி நட்புக்காக இந்த இதுலயே மென்டலி ஸ்டாப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா அவங்க மட்டும் இல்லண்ணே, இந்த மாதிரி நிறைய எங்க சைட்லயும் சரி நிறைய இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுதான் இவங்களை நினைச்சு நம்ம கஷ்டப்படுறதுக்கோ இவங்க நினைச்சு நம்ம ஃபீல் பண்றதுக்கோ நம்ம அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற. அது உண்மைதான். அவங்க நம்மள மதிக்கலையா, நம்ம அதுக்காக அவங்களுக்கு பின்னாடி அவனுக்கு முன்னாடி நல்ல பேர் எடுக்கணும், அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், தேவையே கிடையாது. ஆனா அது ஒரு மோட்டிவேஷன் தானே. எதுக்கு ஐயோ அவன் அதுக்கு ஒர்த்தான ஆளா முதல் சூப்பர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னி நதி பார்க்கணுமே திருநெல்வேலி ஸ்லாங் வருது, அது வரும்ல. சொந்த ஊர்காரங்க. இது கும்பகோணம் தான் என்ன ஸ்லாங்னா? கும்பகோணம் தான் ஸ்லாங்கே கிடையாது. அதான் கும்பகோணமா? அதான் கும்பகோணம். ஆனா நோட் பண்ணி தம்பி, அங்க இருந்து கும்பகோணம் என்ட்ரி முன்னாடி வரைக்கும் தூங்குறாரு உருடுறாரு அப்படியே சுத்துறாரு. ஐயோ உருள தூங்கி சுக்குறாரு. ஆனா கும்பகோணம் வந்து அந்த ஐப்ப பாத்தியா அண்ணா, இதே ஐப்பி எங்களுக்கு இப்ப நீ பல்லாவரம் போனீங்கன்னா உனக்கு வரும், காசிமேடு போனீங்கன்னா உனக்கு வரும். கும்பகோணம் காத்த சுவாசிச்சா அது வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அந்த லொகேஷன் வாங்கிட்டீங்களா? மணியை பாத்தீங்களா? இந்த டேட்டுக்கு போக முடியுமா? 9 மணிக்கு. அப்பதானே சர்ப்ரைஸா இருக்கும். எதுக்கு யாருக்கு என்ன பேசுறீங்க? நைட்ல போயிட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். அன்டைம்ல போனா என்னன்னா நான் சொல்றேன் பாருங்க, சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் அவங்களுக்கு தொந்தரவு எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க நம்ம மேல உள்ள பாசத்துல கூப்பிட்டுருக்காங்க. கும்பகோணாலே நம்ம தாய் வீடு இருக்கு, நேரா போய் தாயை பாக்குறோம், தாயோட கால்கள்ல விழுகிறோம். எப்படி இன்னைக்கு மீன் குழம்போ கறி குழம்போ வச்சிருப்பாங்க நல்லா. ஆமா பெரிய இனியால். ஆமா பெரிய இனியால் நேரம் வீட்டுலதான் இருப்பாங்க. ஒரே நிமிஷம், என்னது தக்காளி ஜாம் செய்ய சொல்லுங்க. தக்காளி ஜாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் எங்க அப்பா தான். அவர்கிட்ட தக்காளி ஜாம் இன்னைக்கு முடியாது, நாளைக்கு தக்காளி ஜாம் செய்ய சொல்லுவோம். இப்ப மீனோ கறியோ எடுத்துருப்பாங்க. என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. ஆமா புதன்கிழமை. சுட சுட இட்லிகள் குழம்புகள். கறி வாங்கலனாலும் போய் வாங்கிட்டு வர சொல்லி நீ கறி பண்ணுவோம். 11 மணி ஆனாலும் திட்டு தான் போறோம். அப்ப நைட்டு தான் போறோமா? திட்டு தான் தூங்குறோம். அப்படியா? நாளைக்கு காலைல போவோம் நாங்க. ஓகே அண்ணா, அப்போ டவுட், இது வரைக்கும் ஒரு தடவை கூட வீட்டுல வந்ததே இல்ல. அப்ப எனக்கு தயவு செஞ்சு ஸ்பெஷல் ஏதாச்சும் கவனி சொல்லுங்க. ஸ்பெஷல் அப்பா ஏதாவது ஸ்பெஷல் அப்பா வேணுமா? ஸ்பெஷல் அப்பா இல்ல, ஸ்பெஷலா கவனிக்கிறேன் இருக்காரு. ஸ்பெஷலா பாத்து நான் எங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்ல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சித்தன வீடு சந்து அதுக்கு வந்துட்டோமா? பாத்துருப்பீங்க. வாசனை வருது. அம்மா மீன் குழம்பு இங்கே இன்னும் என்னன்னே தெரியலடா. சிக்கன் தான்டா இப்ப உடனே வாங்கி செய்ய முடியும். சிக்கன் வாங்கி செஞ்சு வீடா செம்மையா இருக்கு. இல்லடா எவ்வளவு தூரண்ணே இது? எப்படி யாருமே இந்த ஊர்ல எதுவுமே போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? எப்படி சித்த சித்தனா தாய்கிற சித்து தாய்கிற சித்து தள்ளுறா. தாய்கிற சித்து தள்ளுறா. என்ன தள்ள சொல்றேன்? பிஜே சித்துன்ற போய் தாய்கிற சித்து. அண்ணன் வர சிலிண்டர் வெடிக்க விடுறா. இப்ப நிப்பாட்டு. வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். கடலோரம் எப்படி அந்த காலத்திலேயே நாங்க அப்படி ஒரு காலிங் பெல் வச்சு ஒரு கிளிக்கு பாருங்க. அதாவது மழையில நனைஞ்சு காலிங் பெல் இதாயிடும் சொல்லிட்டு அந்த காலத்திலேயே நாம தரங்க
அதிர்ச்சி இங்க வரு போட்டு போட்டுக்குது காலி பிளச்சு விளையாண்டுக்கிறீங்க அப்பா பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. ஏன்னா நிம்மதியா கோயில் போறாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்ணே விட்டுருணுண்ணே. ஹலோ, எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கியா தம்பி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. எங்க இருக்கீங்க? நாகப்பட்டினத்துல இருக்கோம். எங்க? நாகப்பட்டினத்துல இருக்கோம் தம்பி. நாகப்பட்டினமா டாடி? தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. வீட்டு வாசல்ல நிக்கிறோம். கும்பகோணத்துல இருக்கீங்களா? வீட்டுல? கும்போணம் வீட்டு வாசல்ல நிக்கிறோம். ஏன் உங்களுக்கு வேற வீடு இருக்கா? இல்ல, ஒரு வீடு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்பா நகைச்சுவை வேண்டாம். இல்ல இல்ல எப்ப வருவீங்க? எப்ப போனீங்க? நான் நேத்து போனேன் தம்பி. அங்க நாகப்பட்டினத்துல சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம் நானும் அம்மாவும். தம்பி இப்ப அது பிரச்சனை இல்ல தம்பி. வீட்டு சாவி எங்க இருக்கு? வீட்டு சாவி என்கிட்ட இருக்கு. சரி வச்சுக்கங்க பத்திரமா. ஏன்னா சாவி இங்கே இருந்துச்சு, யாராவது திறந்து வருவாங்க. ஆமா ஆமா, திட்டு போய் தொலை தாங்க முடியாது. ஆமா ஆமா. சரி ஓகே. சாப்பிட்டீங்களா? இல்ல தம்பி, இனிமேல் தான் தம்பி சாப்பிடுறோம். இன்னைக்கு சைவம்மா கோயில் சொன்னேன். அதான் வெளியில போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு பாக்குறேன். சரி சரி. தம்பி எப்ப தம்பி வருவீங்க? சொல்ல முடியாது தம்பி. ஏன் நான் மிரட்டியா கேக்குறோம்? சொல்ல முடியாதுன்னா புரியலையே. சரி, நாங்க சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வந்தோம், பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. சொல்லிருக்க வேண்டியதானே தம்பி. நான் பண்றேன். என்னடா அதான் உங்க அம்மா மாதிரி தான். சர்ப்ரைஸ்ல ஒரு தடவை பட்டா பத்தாதா உங்களுக்கு? பெரிய இனியால் மாதிரியே இருக்காரு பெரிய சித்து. என்ன போங்க, அம்மாட்ட கொடுத்தவா? கொடுங்க. கேப்போம் கேப்போம். நம்ம இதுக்கு பூட்டு உடைக்க யோசிக்கணும். நம்ம வீடு தானே இது. சரி, இந்த பூட்டை உடைச்சிருவேன், அந்த பூட்டை உடைச்சிருவேன். உள்ள இருக்க பூட்டையும் உடைச்சுக்கலாமா? எதுக்கு நீ கதவோட பூட்டு. ஹலோ, எங்கம்மா? நான் பண்ண ஏமா போற? மீன் வாங்கலான்னு பா. இருடா, அவன் வெறுப்புல இருக்கிறான். என்னம்மா? எங்க நீ வந்திருக்க முதல்ல அத சொல்லு. நான் வீட்டுல இருக்கேன், கும்போணத்துல இருக்கேன். எனக்கெல்லாம் தெரியும். என்னது சென்னாங்குண்ணியா? சொல்லிட்டு வந்துக்க வேண்டியதானேங்கறாங்க. அம்மா நான் சர்ப்ரைஸா வந்தம்மா. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாத. எனக்கு படபடப்பா உண்டாக்குற. என்னத்த படபடப்ப இப்ப எதுக்கு நான் பண்ண போனீங்க ரெண்டு பேரும்? நான் நாகப்பட்டினத்துல இருக்கேன், நீ கும்பகோணம் வந்திருக்கேங்கிற. சரி, நான் நாகப்பட்டினம் வரட்டுமா? நாங்க பூட்டி இங்க வந்துருவோம். நான் நாகப்பட்டினத்துல, நீங்க கும்போணம் வந்துருங்க. சரி, சிரிக்கலாம். சரி ஓகே. சரி, நான் கிளம்புறேன். இப்போ நீங்க எப்போ வருவீங்க? திங்கக்கிழமையா? கொஞ்சம் சீக்கிரம் கூட வர மாட்டீங்க சொன்ன பிறகும். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை வேண்டாம், அடுத்த வருஷம் ஜனவரி 5, 6 வாமா. ஆமா சரி, நான் கூப்பிடுறேன். தம்பி மீன் குழம்பு சாப்பிட்டது இல்ல எங்க அம்மா கையால. அப்படி இருக்கும். தக்காளி ஜாமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற வழி இல்ல. சொந்த ஊர்லயே விஜய் சித்துக்கு அடைக்கலம் இல்லாம ஹோட்டல் போட்டு தங்க போறாரு. இட்ஸ் வெல்கம் டு விஜய் சித்து பிளாக்ஸ்.